தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அந்த ஸ்திரீ யாரு? மரியாள். அவளுடைய சகோதரன் தான் லாசரு. இயேசு அவளுக்கு விடுதலை கொடுத்த போது, இயேசு அவளுடைய பாவங்களை மன்னித்த போது அவள் இயேசுவை அதிகமாய் நேசித்தாள். இன்று நாம் எத்தனை பேர் இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறோம்? நாமும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம், வியாதியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் இயேசுவை நம்முடைய ஆதாயத்திற்காக வைத்திருக்கிறோமா? அநேகருக்கு ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு கிடையாது. ஏதோ ஆண்டவரை நம்ம தேடினா நம்ம காய்ச்சல் சரியாகும், வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆண்டவரை தேடினா பயம் இல்லை, பிசாசு நம்ம நெருங்காது. ஆண்டவர் தேடினா நம்முடைய தரித்திரம் எல்லாம் மாறிடும், ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும், உயர்வு வரும். இப்படி ஏதோ ஒரு காரியத்திற்காக, சில நன்மைகளுக்காக, சில ஆதாயத்திற்காக இயேசுவை ஒரு பக்கம் வைத்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதல்ல. இயேசுவை நேசிக்க வேண்டும் உண்மையாக. ஆசீர்வாதம் வந்தாலும் வராவிட்டாலும், வியாதி நம்மை விட்டு போனாலும் போகாவிட்டாலும், எந்த நிலைமையிலும் இயேசுவை நாம் நேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. இந்த மரியாள் அதிகமாய் ஆண்டவரை நேசித்தாள். இன்று நாம் ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம்? ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். ஆமென். ஆண்டவரிடத்தில் நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் அன்பு வைத்தால் நாம் பிறரிடத்திலும், அந்நியரிடத்திலும், சகோதரரிடத்திலும் நாம் அன்புள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் மேலே நம்முடைய அன்பு பெருகட்டும். தெய்வீக அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பட்டும்.